ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் டூல்ஸ் அண்ட் கார்டனிங். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ ரொம்ப நாள் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் நம்ம ஒரு கார்டனிங் வீடியோ பண்ணுறோம். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் வீடியோ ப்ளஸ் வந்து ட்வின் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒரு கார்டன் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேனியன் ட்ரீயோட அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இனி என்ன அப்டேட்டு அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு திஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோவில் வந்து போடும் போதெல்லாம் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து ஏரியல் ரூட் வந்து ஏர்லி ஸ்டேஜில் எப்படி ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த போன்சாய் லுக் வந்து எப்படி கொடுக்குறதுன்றது ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. மேபி இது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ ஏரியல் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்காக வர்றதுன்றதை நான் நிறையா வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு மரமோ இல்லை ஒரு செடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிலைத்தன்மை வந்து கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காற்றுல ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்குது, வேறு பகுதி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு சப்போர்ட்டுக்காக வந்து வர்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியல் ரூட். இது எல்லா பிளான்ட்டுகளுமே வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. மோஸ்ட்லி ஆலமரத்தில் மர வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரத்தில் வரும், ஃபைக்கஸ் வெரைட்டிஸில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தில் ரொம்ப ரேராக நம்ம பார்க்கலாம். அதில் அரச மரத்தில் வந்து இந்த மாதிரி ஆலமரத்துக்கு இருக்கிற மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் அந்த ஏரியல் ரூட்ஸ் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். பட் ஓகே, நம்ம வந்து இப்போது டாபிக் போயிடலாம். ஸோ எப்படி அந்த ஏரியல் ரூட் வரணுன்றதும் நான் சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ பார்த்து செக் பண்ணிங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் மெத்தட். ஸோ இந்த மெத்தடுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏரியல் ரூட் வந்துருச்சு, பட் அது வந்து பாதிலே ஸ்டாப் ஆயிடுச்சு, அது க்ரோத் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து வாட்டர் பாட்டில் மெத்தட், இன்னொன்று வந்து ஸ்ட்ரா மெத்தட். நம்ம வந்து வாட்டர் பாட்டில் மெத்தட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த டீட்டெயிலும் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக இப்போ லைவாகவே காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த மரத்தோட ஒரு க்ளோஸ் வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்டர் பாட்டில். ஸோ நீங்கள் வந்து பாட்டில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மரம் எந்த சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி பிடிச்சிங்க. ஸோ இந்த தண்ணி எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்துட்ட பிறகு, அதாவது இந்த ஏரியல் ரூட்ஸ்ன்னு சொல்கிற இந்த வேர்கள் வந்து குளிர்ச்சியான பகுதியை நோக்கி தான் நல்லா போகும். அதோட நேச்சரே அப்படி தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஏரியல் ரூட்டை வந்து நீங்கள் பேனியன் ட்ரீல இருந்து நீங்கள் வந்து நல்லா க்ரோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா ஏரியல் ரூட்ஸ் வந்து எனக்கு வந்து பாதிலே நிற்கும். இது பாருங்கன்னா தெரியும், இது மட்டும்தான் உள்ளே விட்டுருப்பேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே நிற்கிது. ஸோ இந்த மாதிரி நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கிரவுண்டு நோக்கி போச்சுன்னா உங்களுக்கு அந்த சூப்பரான லுக் இருக்கும். ஸோ அதை கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய பழைய லைவ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ ரீசெண்டாக போட்டதில் நான் இது வந்து உள்ளே இந்த வாட்டர் பாட்டில் விட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி க்ரோத் இருக்குன்னு காமிச்சிருந்தேன். இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்னமான ஒரு வியூ இது வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து இதுவாக இருக்குன்ட்டு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் வளரட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கீழே டச் ஆகிற வரையும், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் டச் ஆகலை. ஸோ கிரவுண்டில் டச் ஆகிற வரையும் வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து கீழே வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சிடலாம். திருப்பி வாட்டர் பாட்டில்லே வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து இப்போ ரெய்னி சீசன்றதால நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஏரியல் ரூட் வந்து நல்லா க்ரோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டைம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதோட திக்னஸ், அதாவது இயர்லி ஸ்டேஜில் நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு திக்னஸ் கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுவுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இயர்லி ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து அந்த ட்ரீ லுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிள் தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரோத்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நிறையா ஸ்பேஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாகவே மண்ணில் வச்சுருங்க. லேண்டில் இருந்து க்ரோ ஆகுற மாதிரி ஒரு க்ரோத் வந்து எங்கள் பாட்டில் வந்து எந்த செடிக்குமே உங்களுக்கு வராது.
ஸோ நீங்கள் லேண்டில் வச்சுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ லீஃப்னு வந்து பார்த்தீங்கன்னா செம பிரிஸ்கியாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோட அட்வைஸ் படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரிஸ்கியாக வருதுன்றப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்து போட்டில் இருந்தால் ஒரு போன்சாய்க்காக ப்ரூன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ப்ரூன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீ லுக்கில் உங்களுக்கு வந்து இந்த ட்ரங்க் உங்களுக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் லேண்டிலேருந்து பாட்டில் வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக ஷேப் கொடுத்துக்கலாம். அதுவுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஹேக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நான் க்ளோஸில் காமிக்கிறேன். ஸோ ஒரு ஈஸியான ஹேக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து லேண்டில் வைக்கிறது மூலமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங்ஸ்லேருந்து எடுத்தது, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கட் பண்ணதுலேருந்து தான் நம்ம இது வச்சது. இதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணி ஃபெவிக்விக் வச்சு பண்ணது அதுதான். ஸோ இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இதோட க்ரோத் ஓகே தான். நான் சொன்ன மாதிரி லேண்டில் வச்சது வர்றதை விட இதோட க்ரோத்து வந்து ஒரு 50% கம்மியாக தான் இருக்குது. பட் ஃபைன். ஸோ இங்கேயுமே பாருங்கள், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏரியல் ரூட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஏரியல் ரூட் வந்ததுக்கப்புறம் ஆலமரத்துலேருந்து அதை நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போகிறது எப்படின்றது ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்டர் பாட்டில் மெத்தட் மூலிமா. ப்ளஸ் ஒரு ட்ரங்க் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து ஒரு நீங்கள் மரம் வளர்க்குறீங்க, அது வந்து போன்சாயாக மாற்றணும். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் ஒரு ட்ரங்க் வைக்கணும், ஐ மீன் இந்த ஸ்ட்ரென்த்தாக ஒரு வரணும், ஒரு பிரிஸ்கியாக வரணும்னா அதுவுமே நான் ஒரு ஈஸியான ஒரு ஹேக் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக லேண்டில் வச்சுருங்க. லேண்டில் வச்சோன்னா அதோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணி விடுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அது பண்ணிட்ட பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் பாட்டில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சேம் கட்டிங்ஸ் ஒரு ஆலமரமோ இல்லை அரச மரமோ ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து ஒன்று பாட்லையும் ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்ட்லேயும் வச்சு பாருங்கள். அதோட க்ரோத்தை நீங்களே பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.